இருத்தல் தான். அதாவது ஆரோக்கியம் என்று கூறும் பொழுது பல வகையாக நாங்கள் பிரிக்கலாம். மாணவர்களாகிய நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருத்தல் வேண்டும், அதே போல மன ஆரோக்கியம், உள ஆரோக்கியம், அதே போல சமூக ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம் என்று கூறுவார்கள். ஆகவே ஆரோக்கியம் என்பது தனியே உடல் ஆரோக்கியம் மாத்திரமல்ல, உடல் உள சமூக ஆன்மீக ஆரோக்கியம் இவை அனைத்தும் இணைந்ததுதான் ஆரோக்கியம். ஆகவே மாணவன் குறிப்பிட்டதை போன்று ஆரோக்கியமான வாழ்க்கையில் ஆரோக்கியமான உணவை உள்ளெடுத்தல் மிகவும் அவசியம். அதே போல தினமும் உடற்பயிற்சி செய்வது அவசியம். அதே போல மாணவர்களாகிய நீங்கள் மகிழ்ச்சியாக இருத்தல் அவசியம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உங்களுடைய அகச்சூழல் புறச்சூழல் என்பன உதவியாக இருத்தல் மிகவும் அவசியம். அதே போல மிகவும் முக்கியமானது தீய பழக்கங்களில் இருந்து விடுபடுதல். அது கூட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையின் மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஏன் நாங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும்? ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழாத இடத்து என்ன வகையான பிரச்சனைகள் ஏற்படலாம்? இது முக்கியமானது. பல சிறுவர்கள் கூட இன்று உடல் பருமனாக இருக்கிறார்கள். உடல் நிறை அதிகரித்து சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு உடல் பருமன் அதிகரிக்கும் போது பலவிதமான தொற்றா நோய்கள் ஏற்படுகின்றன. தொற்றா நோய்கள் என்று குறிப்பிடப்படும் போது இந்த நீரிழிவு, சலரோகம், டயபிட்டிஸ் என்று கூறுவார்கள். மற்றது உயர் குருதி அமுக்கம் என்று கூறப்படுகின்ற பிளட் பிரஷர், மற்றது கொலஸ்ட்ரால் அதிகரித்தல், ஸ்ட்ரோக் என்று கூறப்படுகின்ற பாரிசவாதம், இவ்வாறான பலவிதமான தொற்றா நோய்கள் ஏற்படுகின்றது. அதே போல ஒருவருக்கு உடற்பருமன் அதிகரித்து இவ்வாறான நோய்கள் ஏற்படும் பொழுது பல வகையான மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்ற டிப்ரெஷன் என்று கூறுவார்கள். அதே போல இந்த எலும்புகள் தேய்ந்து மூட்டு நோய் என்று கூறப்படுகின்ற ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் கூர்ப்பு, மனிதன் கூர்ப்பிலே எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறார். கூர்ப்பிலே இன்று என்ன நடக்கிறது? ஆரோக்கியமற்ற வாழ்க்கையை கடைபிடிப்பதனால் சிறிது சிறிதாக உடல் பருமன் அதிகரித்து பலவிதமான தொற்றா நோய்களுக்கு ஆளாகி மனிதன் அவஸ்தைப்படுகின்றார். நாங்கள் இந்த வினாக்கத்தில் உங்களை கேட்டிருந்தோம், உடல் தெளிவு சுட்டன் என்பதனால் நீங்கள் விளங்கிக் கொள்வது யாது? அதாவது ஒருவருடைய உயரத்துக்கு ஏற்ற அளவில் நிறை இருத்தல் வேண்டும். அது மிகவும் இன்றியமையாதது. அதனை அளவிடும் ஒரு அளவீடுதான் உடல் தெளிவு சுட்டன். அதாவது உங்களுடைய நிறையை உயரம், அதாவது உயரத்தை மீட்டரில் கருதினால் மீட்டர் ஸ்கொயர் என்று மீட்டத்தின் வர்க்கத்தால் பிரிப்பது வருவதுதான் உடல் தெளிவு சுட்டன். சாதாரணமாக வளர்ந்தவர்களில் இது 18.5க்கும் 23க்கும் இடையில் இருத்தல் வேண்டும். ஆனால் சிறுவர்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த உடல் தெளிவு சுட்டனில் மாத்திரம் தங்கி இருக்க முடியாது. அதற்கு பல வகையான வரைவுகள் இருக்கின்றன. உங்கள் வகுப்பில் யாராவது அப்நார்மல், அதாவது அசாதாரணமாக உடல் பருமனாக இருந்தால் அவர்களை நாங்கள் ஏன் அவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை பரிசோதிப்பது மிகவும் அவசியமாகும். அடுத்து மாணவன் குறிப்பிட்டதை போன்ற ஆரோக்கியமற்ற உணவுகள். எங்கள் சிறுவர்களிடையே ஒரு பழக்கம் இருக்கிறது, காலை உணவை தவிர்த்துக் கொள்கின்றது. காலை உணவை தவிர்க்கும் போது என்ன நடக்கிறது என்றால் அவர்கள் மதிய உணவு மற்றும் இந்த ஸ்கூல் கேண்டீன், பாடசாலை உணவகங்களில் ஆரோக்கியமற்ற உணவுகளை உண்ண வேண்டி ஏற்படுகின்றது. இதனால் உடல் பருமன் அதிகரித்து பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றன. அதே போல இந்த முக்கியமான பிரச்சனை இந்த நொறுக்கு தீனிகள் என்று கூறப்படுகின்ற உணவுகள். அதாவது மிக்சராக இருக்கலாம், பல வகையான கிரீம் பிஸ்கெட்ஸாக இருக்கலாம், ரோல்ஸ், கிழங்கு பொரியல், இவ்வாறான உணவுகள் எந்த விதத்திலும் ஆரோக்கியமற்றவை. இவை உங்களுடைய உடல் பருமனை அதிகரித்து காலப்போக்கில் நீரிழிவு, டயபிட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட உதவுகின்றன. அதே போல இந்த சுவையூட்டப்பட்ட பால் பேக்கேஜ்களாக இருக்கலாம், மென்பானங்கள் என்று கூறப்படுகின்ற சோடா போன்றவை, இவையும் கூட உடலில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி தொற்றா நோய்களை ஏற்படுத்துகின்றன. அதே போல இன்று சிறுவர்களிடையே உடற்பயிற்சி செய்வது மிகவும் அருகி வருகிறது. அதற்கு காரணம் அவர்களுக்கு நேரம் இல்லை. மாலை நேரங்களில் மேலதிக வகுப்புகள், டியூஷன், அப்படி நேரம் கிடைத்தாலும் அவர்கள் வெளியில் சென்று விளையாடுவதில்லை. அவர்களுக்கு இந்த மொபைல் போன் கேம்ஸ் அல்லது டிவி கேம்ஸ் இப்படியான விளையாட்டுகளில் தான் நாட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது.
ஆகவே உடல் பயிற்சி அருகி வருகிறது. ஆகவே இந்த இரண்டும் இணைந்து, அதாவது பிழையான வாழ்க்கை முறை, ஆரோக்கியமற்ற உணவு மற்றும் இந்த உடற்பயிற்சியின்மை, இவற்றினால் தான் இந்த தொற்றா நோய்கள் பெருகி வருகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று சலரோகம், உயர் குருதி அமுக்கம், கொலஸ்ட்ரால், மன அழுத்தம், மூட்டு நோய்கள், சிலரை பார்த்திருப்பீர்கள் நித்திரையில் புரட்டை விட்டுக் கொண்டிருப்பார்கள், அதிகமாக உடற்பருமன் அதிகரித்தவர்கள். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த சிறிது சிறிதான உடற்பருமன் எங்கள் மத்தியில் பரவிக்கொண்டு வருவதுதான். அதே போல இந்த அதிக உயர் குருதி அழுத்தம், பிளட் பிரஷர் என்று கூறுவார்கள். சாதாரணமான ஒருவருக்கு 120/80 மில்லிமீட்டர் mercury என்று கூறுவார்கள். அந்த அளவில் தான் பிரஷர் இருக்க வேண்டும். புலியான வாழ்க்கை முறைகளை கடைபிடித்து வருபவர்களுக்கு சிறிது சிறிதாக பிளட் பிரஷர் அதிகரித்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அது குறிப்பாக இந்த ஸ்ட்ரோக் என்று கூறுவார்கள், பாரிசவாதம், திடீரென ஒரு பகுதி இயங்காமல் போதல், அறிவிழந்து போதல், அதே போல மூளையில் உள்ள குருதி குழாய்கள் வெடித்து ரத்தம் வெளியேறுதல், இவ்வாறான பல பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்து சலரோக நோய், நீரிழிவின் அறிகுறிகள். ஒருவருக்கு நீரிழிவு இருக்கின்றது என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது? முன்னைய காலகட்டத்தில் நீரிழிவு என்பது ஒரு வளர்ந்தவர்களுக்குரிய நோயாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் எமது சிகிச்சை நிலையத்தில் கூட எத்தனையோ சிறுவர்கள் நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதற்கான மிக முக்கியமான காரணம் சிறிது சிறிதாக இந்த உடல் பருமன் அதிகரித்து செல்லுதல். ஆகவே இவர்களுக்கு அதிகமான தாகம் இருக்கலாம், சில வேளைகளில் உடல் நிறை குறைவடைந்து கொண்டு போகலாம், அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிடலாம், அதிகமான பசி இருக்கலாம். சில வேளைகளில் இந்தவித குணங்குறி இல்லாமலும் இவர்கள் நீரிழிவின் தாக்கத்துக்கு உட்படலாம். ஆகவே உங்களின் பெற்றோரில் யாருக்காவது நீரிழிவு இருந்தால் மிகவும் அவதானமாக இருங்கள். நீங்கள் உடல் பருமனாக இருந்தால் அதனை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை இன்றே ஆரம்பியுங்கள். ஏன் நாங்கள் சலரோ நோயை கட்டுப்படுத்த வேண்டும்? ஏனென்றால் சலரோ நோய் ஏற்படுகின்ற ஒருவருக்கு உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் பாதிப்படையும். அது கண் பார்வை குறைவடைவதிலிருந்து, காலிலே புண்கள் ஏற்படுவதிலிருந்து, ஹார்ட் அட்டாக் என்று கூறப்படுகின்ற மாரடைப்பிலிருந்து, கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரகம் செயலிழப்பிலிருந்து உடலின் அனைத்து அங்கங்களும் பழுதடைய நேரிடலாம். குறிப்பாக இந்த மாரடைப்பு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் இந்த ஹார்ட் அட்டாக், மாரடைப்பினால் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த கண் பார்வை குறைவடைதல், உலகளாவிய ரீதியில் கண் பழுதடைவதற்கு மிக முக்கியமான நம்பர் 1 காரணமாக அமைவது டயபிட்டிஸ், நீரிழிவு. அதே போல இந்த ஆறாத புண் காலில் ஏற்படுதல், அதாவது காலிலே புண் ஏற்பட்டு ஆறாமல் அவயவ இழப்பு, அதாவது இந்த கால்கள் துண்டிக்கப்படுகின்ற நிலைமைக்கு ஆளாகின்றார்கள். உலகிலே எத்தனையோ பேர் முழங்காலுக்கு கீழே கால் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த நீரிழிவை கட்டுப்படுத்தாமல் விட்ட காரணம் தான். அதே போல இந்த சிறுநீரகம் செயலிழத்தல், கிட்னி ஃபெயிலியர் என்று கூறுவார்கள்.